ஒரு சிவாலயம் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த நபரை யார் முடிவு பண்ணுவா? சத்தியம். ஆகமத்தை எடுத்து படிச்சு பாரு, வேதத்தை எடுத்து படிச்சு பாரு, சொல்லப்படுது. ஒரு சிவாலயம் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த திருப்பணியை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தேதியையும் அதற்கு ஒரு நபரையும் ஈசன் முடிவு பண்ணுவார். கோயில் கட்டி முடிஞ்சிடும், அந்த கோயில் திருப்பட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த நபரையும் ஈசன் தான் முடிவு பண்ணுவாராம். நல்லா கேட்டுக்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பணம் போட்டு கட்டினவங்க கீழே நிற்பாங்க. என்ன மாதிரி ஒரு பரதேசியை சேர்ந்த வந்திருப்பான், அவன் போய் தண்ணி ஊற்றுவான். இல்லைன்னா ஒரு அரசியல்வாதி வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோட மேல போய் நின்று அந்த நபரை யார் தேர்ந்தெடுக்கிறது? ஞாபகம் வச்சுக்க, இதெல்லாம் சின்ன வேலை இல்ல. இந்து தர்மத்தில் எந்த பாவத்திற்கும் பரிகாரமே கிடையாது. ஒரே ஒரு செயலால் மட்டுமே நாமும் நம் முன்னோரும் செய்த 21 தலைமுறையில் செய்யப்பட்ட பாவத்தை அறுக்கக்கூடிய ஆயுதம் யாரிடம் உள்ளது?